என்னடா இவன் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனை காமிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே வந்து பயந்துடாதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், மொபைல் யூஸ் பண்ணுறவங்க. வெல்கம் டு ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூடியூப்பில் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பொறுத்தவரை ஒரு யூடியூப் சேனல் எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். முதல்ல என்ன அப்படின்னா, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு அந்த 3 டாட் ஐக்கான் ஒன்று இருக்கும் டாப்பில், அதை கிளிக் பண்ணி ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் லேப்டாப் மாதிரி வந்து மாறிடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வியூவே மாறிடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம சொல்லும்போது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சேனல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்க ஒரு சில வீடியோஸ், ஒரு 6 வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து யூடியூப் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்டோடைய லிங்கை. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சேனல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இந்த வீடியோ முதற்கொண்டு இதுக்கு அடுத்து வர எல்லா வீடியோவுமே சரி அந்த யூடியூப் டுட்டோரியல்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து லேட்டாக பார்க்குற எல்லாருமே சரி இந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வீடியோக்கள், அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் எல்லாமே சரி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நன்றி. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது போன்ற பல ஏர்னிங் சம்மந்தமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து வர்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் எப்படி வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃபோனில் போயிட்டு அந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் வியூ அப்படிங்கிறத சரிங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு சர்ச் ஐக்கானில் www.youtube.com அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப்புடைய மெயின் பேஜ் உள்ளக்கு போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து ஒரு லோகோ மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உங்களுக்கு வந்து லோகோ மாதிரி காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகிடுச்சு. இப்போ அந்த லோகோ மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் காமிக்கும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் அட்ரஸில் தான் நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் எ சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா, உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நேம் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த நேமில் உங்களுக்கு வந்து சேனல் வைக்கணுமா, இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக வந்து நேம் வைக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் புதுசாக நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள் சேனலுக்கு வந்து என்ன பெயர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேட்குது. நிறைய பேருக்கு வந்து என்ன பெயர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நான் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பிஸ்னஸ் நேம் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டெக்னாலஜியாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் டெக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இயர்னிங்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனல் வச்சுருக்கிறோம். இப்போ நான் வந்து இயர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி நான் வந்து ஜென்ரேட்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வரும் பாருங்கள். ஸோ அந்த ஏர்னிங் சம்மந்தமாக என்னென்ன நேம்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். இதில் உள்ள ஏதாவது நேமை நான் எடுத்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு நான் வந்து நேமாக வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு யூடியூப் சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு இந்த வெப்சைட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து என்னோடய யூடியூப் சேனல் நேமே நான் வைக்கிறேன், ஏர்னிங் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ஒரு டிக் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. இந்த சைடில் இந்தியாங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக இல்லை வாய்ஸ் காலான்னு சொல்லி கேட்கும். ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு இப்போ வந்து ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் பார்த்து இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டினியூ கொடுக்குறேன்.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. சொல்லியிருக்காங்க பாருங்கள், நைஸ் ஒர்க் யுவர் சேனல் ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் ஹாஸ் பீன் கிரியேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மற்ற ப்ராசஸ், இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கான லோகோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ நம்மளோட ஏர்னிங் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தலைவர் ஃபோட்டோ வர மாதிரி, இது வந்து லோகோ. இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி வந்து லோகோ செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து தனி வீடியோவில் நான் வந்து போடுறேன். இப்போ நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம், அப்புறமா நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி வந்து கேட்டிருக்கோம். சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம சேனலில் போயிட்டு இந்த அபவுட்னு சொல்லி பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா, நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து இவ்வளோகான நீங்கள் வந்து எழுதலாம் உங்கள் சேனல் பற்றி. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பாணியில் வேறு ஏதாவது சேனல் வந்து யூடியூப்பில் இருக்கும். அவங்களுடைய அபவுட் பேஜில் போய் பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் இருந்துச்சுன்னா அதோடைய லிங்க் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், நீங்கள் வந்து அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதோடைய லிங்க் அப்படிங்கிறத இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே அப்புறமா நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து செட்டப் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய சேனல் பேஜ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் வந்து கஸ்டமைஸ் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து எப்போவுமே சரி உங்களுடைய லோகோ க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பேஜ் உள்ளக்கு வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் காமிக்கும்னு சொன்னேன்ல, இந்த ஐக்கானில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து செட் பண்ணுற பாருங்க. இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்னிங் சூப்பர் ஸ்டாருக்கான லோகோ அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே சரி உங்களுடைய சேனல் நேம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப பழைய பேஜுலக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆட் சேனல் ஆர்ட்னு சொல்லிட்டு. இந்த சேனல் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ மாதிரி தான் வந்து சேனல் ஆர்ட். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற சேனல் ஆர்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ சேனல் ஆர்ட் நமக்கு வந்து இப்போ வந்து அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஆர்ட் அப்படிங்கிறது டெஸ்க்டாப், டிவி, மொபைல் அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காமிக்குது. இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள், நம்மளுடைய சேனல் ஆர்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. லோகோ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரீலோட் பண்ணால் வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்து நான் அப்புறம் சொன்னேன்ல அபவுட் பேஜில் போய் பாருங்கள் எனக்கு வந்து இருக்கும், இதே மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து கொடுக்குறேன், ஐ எம் யூடியூப்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து சொல்லிட்டே போகணும் உங்கள் சேனல் பற்றி. சரிங்களா? இப்போ நான் வந்து டன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து கியர் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த கியர் ஐக்கான், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே சரி கிளிக்கில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கிறத நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு காமிக்க விரும்புகிறீங்களா, இல்லைனா நீங்கள் மட்டும் தான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வந்து சேவ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஆல்ரைட், நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மை சேனல் வியூ அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். லோகோ இங்கே இருக்கும், இங்கே வந்து நம்மளுடைய வெப் தேர் இருக்கும். ஸோ கீழே போனீங்கன்னா இதை மாதிரி நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அபவுட்னு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு தான் நான் சொன்ன டீட்டெயிலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிஸ்னஸ் இன்கொயரின்னு சொல்லிட்டு இமெயில் கேட்பாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இந்த சேனல் தொடங்குறதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துப்பீங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணி டன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் அங்கே வந்துடும். லொக்கேஷன் கேட்பாங்க, நீங்கள் வந்து இந்தியான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து லிங்க்ஸ்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஆடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி இங்கே ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து உங்களோட யூஆர்எல், அந்த ஃபேஸ்புக் உங்களோட யூஆர்எல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடங்கினது ஃபுல்லாகவே சரி 70% இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐக்கான் காமிக்குதுல, அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்துச்சுன்னா சும்மா எங்கேயா நீங்கள் டச் பண்ணுங்கள் போயிடும்.
ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுன்னு இருக்குது. டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் சேனல் பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது கீழே நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, அது பிளேலிஸ்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்ன்னு இருக்குது. அனாலிட்டிக்ஸ் பற்றி உங்கள் சேனல் எந்த அளவுக்கு போயிருக்கு, உங்கள் வீடியோஸ் எந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்துருக்கு, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது கீழே மானிட்டைசேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே வந்து $US கொடுத்துக்காங்க. அது கீழே சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல் கிளிக் பண்ணி இங்கே வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேட்கும். இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் சேனல் பற்றி மெயினான வார்த்தைகள் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது மற்றவங்க சர்ச் பண்ணால் உங்களுடைய சேனல் முன்னாடி வந்து நிற்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வார்த்தைகள் கொடுக்கணும். என்னுடைய சேனல் அப்படிங்கிறது காசு சம்பாதிக்கிறது சம்மந்தமான ஒரு சேனல். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஹவு டு earn money அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். யூடியூப் earnings. ஸோ உங்கள் சேனல் வந்து ஒரு டெக் சேனல் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்காங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சரி, நீங்கள் வந்து ஒரு 15 வேர்ட்ஸ் இது மாதிரி கொடுத்துக்கலாம். அது கீழே இந்தியாங்கிற கண்ட்ரி இருக்குது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேவ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை உடனே கொடுத்துடாதீங்க. உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதில் போய்க்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நோ ஐ வாண்ட்னு இருக்கு. அதாவது உங்களுடைய வீடியோ அப்படிங்கிறது குழந்தைங்க பார்க்குற மாதிரி வீடியோவா இல்லைனா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டுருக்கோம். கரெக்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்கும் சின்ன பசங்களுக்கு நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னாலே சரி. ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா நோன்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்காக மட்டும்தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. மற்றபடி நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டிங்னு இருக்குது. பிராண்டிங்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த சைடில் வந்து சின்ன ஒரு தம்ப்நெயில் மாதிரி இருக்கும். என்னோட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுறது. நீங்கள் சூஸ் இமேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம எப்படி வந்து வைக்கலாம்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். அப்புறம் ஃபியூச்சர் எனபிலிட்டி அப்படி இருக்கட்டும், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்களாவே வந்து அப்லோட் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ நமக்கு வந்து க்ளீனாக புரியும். ஸோ இது அவ்வளோதாங்க, மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அந்த சேனலுங்கிறத மட்டும் நீங்கள் போயிட்டு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்ம சேனல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே சரி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுடைய லோகோ இருக்குல்ல, அதை திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த டேஷ்போர்ட் மை சேனல் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாப் ரைட் கார்னர் அந்த லோகோ திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போட்டுட்டு வெரிஃபைன்னு சொல்லி கேட்கும். உங்களுடைய சேனல் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். முதல்ல வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய கண்ட்ரி கேட்கும். ஸோ வந்து இந்தியான்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து கால் மூலமாக பண்ணணுமா இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜான்னு கேட்கும். நான் வந்து மெசேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்கும், கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட். இப்போ அப்புறம் பண்ண மாதிரி தான் உங்களுடைய மொபைலுக்கு வந்து இன்னொரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து இங்கே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களோட சேனல் அப்படிங்கிறது இப்போ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நம்மளுடைய மெயின் பேஜ் உள்ள பேர்லாம் செட்டிங்ஸ் பேஜ் அந்த ஃபீச்சர் பேஜ் உள்ள. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெரிஃபைன்னு சொல்லி காமிக்காது. ஒரு தடவை ரீலோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து கீழே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கான ஃபீச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் எனபிளில் இருக்குது, சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து எனபிள் பண்ண முடியாது, இன்எலிஜிபிளில் நீங்கள் வந்து இருப்பீங்க. இப்போ இதில் ரெண்டாவதாக மானிட்டைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இந்த பேஜ் உள்ளக்கு போகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உள்ளக்க போனோன்னா கீழே உங்களுக்கு வந்து காமிக்குது பாருங்கள், 0 சப்ஸ்கிரைபர்ஸ் 0 பப்ளிக் வாட்ச் கவர்ஸ் சொல்லிட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக உங்களுக்கு வந்து மாறணும். இந்த போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் கவர்ஸ் உங்களுக்கு வந்து வரணும். நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதை பற்றி நான் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்த பிறகு இது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கீழே உள்ள அந்த நோட்டிஃபை மீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்த பிறகு எனக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் அவ்வளோதான். இதோட மானிட்டைசேஷன் பொறுத்தவரை நீங்கள் வந்து இதெல்லாம் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து காசு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த பேஜ் உள்ளக்கு வந்துக்கலாம். இங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து எனபிள் கொடுங்க. திரும்ப ஒரு பேஜ் உள்ளக்கு போகும். ஸோ இதில் பாருங்கள் அவங்க வந்து போட்டிருக்காங்க 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நமக்கு இது வந்து 24 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். திரும்ப பழைய பேஜுலக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரீலோட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். இந்த பேஜில் டாப்பில் வந்து வெரிஃபைட் அப்படி சொல்லி சிம்பிள் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போ வந்து ஆன் ஹோல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, நான் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துடும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மற்ற விஷயங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இன்எலிஜிபிள். உங்கள் சேனலுக்கு ஒரு அமௌண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எனபிள் பண்ணிவிடுவாங்க. கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம சேனல் தொடங்கின எல்லாமே சரி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம சேனல் அப்படிங்கிறது இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நம்மளோட யூடியூப் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இந்த டாப் ரைட்டில் உள்ள லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு யுவர் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் வியூ வரும். அதே யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஸ்டுடியோ வியூ வரும். இப்போ நான் வந்து யுவர் சேனலுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து மாற்றுவீங்க. உங்களுடைய சேனல் நேம் ஆகட்டும், உங்களுடைய லோகோவாகட்டும், எல்லாமே நீங்கள் இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சேனல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டாப்பில் வந்து ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நான் எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது A to Z வரை எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் உங்களுடைய ப்ராப்ளம் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து லோகோ கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேர்ந்து ஒரு பெல் ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.